இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிளகு 4 மிளகு 40 மிளகு போட்டாலும் ஒரே ஈவனா உங்களுக்கு பொடி பண்ணி கொடுக்கும். கோதுமை மாவு போடுறீங்கன்னா இந்த ஹோல்ஸ் வரைக்கும் நீங்க தண்ணி ஊத்திட்டு அந்த ஆட்டா நீடில்ல நீங்க போட்டீங்கன்னா 2 or 3 மினிட்ஸ்ல கோதுமை மாவு வந்து உருண்டையா உருட்டி கொடுத்துரும். இந்த பிளேட்ஸ் வந்து நீங்க 14 டைப்பா நீங்க வந்து வெஜிடபிள் கட் பண்ணிக்கலாம். இதுல தம்பி இன்னைக்கு எதை பத்தி? அதே பூமகள்னா பூமகள் பிரஸ்டீஜ். பிரஸ்டீஜ் பிரஸ்டீஜ்னாலே நிறைய சொல்லுவாங்க. ஆமாண்ணா, மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது அவங்க குக்கரானா? ஆமாம், மெயினாக பிரஸ்டீஜ்னாலே குக்கர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். அதை தாண்டி பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்கண்ணா. பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரஸ்டீஜ் சீரீஸ். ஓகே, அதுலேருந்து வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எங்களை எதிர்பார்க்கவே வேண்டாம், அடுத்தடுத்த வீடியோவில் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருக்கோம். வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு யோகம் பிளாக்ஸ். நான் நிருபன் தொல்காப்பியன். ராமசாமி. வாங்க பிரஸ்டீஜை அலசி ஆரம்பிச்சிடலாம். பார்க்க போறது என்னன்னா மிக்ஸி தான் பார்க்க போறோம். இது 550 வாட். இது வந்து கலரும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு லுக்காகவும் இருக்கும். அதே மாதிரி பொடி ஜார் ஒன்று, மீடியம் ஜார் ஒன்று, பெரிய ஜார் ஒன்று கொடுத்துருக்காங்க. மற்ற மிக்ஸிலாம் பார்த்தீங்கன்னா 2 பிளேடு தான் கொடுத்துருப்பாங்க. ப்ரெஸ்டீஜில் மட்டும் 4 பிளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிளேடு வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த புஷ்ஷு வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பிடிச்சி அரைக்கிறதுக்கு நமக்கு காம்பேக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 550 வாட்ஸில் கொடுத்துருக்கோம் நாங்கள். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2920 ரூபா. இதுவும் பார்த்தீங்கன்னா 550 வாட்ஸ் தான். உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் அண்ட் ஒயிட் கொடுத்துருக்காங்க. கிட்ஸ்ல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த கலர் பிடிக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த மிக்ஸி மூடியிலேருந்து இந்த மூடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. கீழே விழுந்தாலும் உடையாது, நல்லா சூப்பராகவும் இருக்கும். இது பல்செட் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். கிளீனிங் பர்பஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கை வச்சு கிளீன் பண்ணுறதுக்கும் நல்ல வசதியாகவும் இருக்கும். பெரிய ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 பிளேடு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரியாக அரைக்கிறது அந்த இஷ்யூ இதில் இருக்காது. நைஸாக மசைஞ்சு கொடுக்கும். இது 6 பிளேடு இருக்கிறதுனால. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ்லேயே 750 வாட்ஸ். ரீகல்ன்ட்டு இதோட நேம். பொடி ஜார் ஒன்று, மீடியம் ஜார் ஒன்று, பெரிய ஜார் ஒன்று, ஜூசர் ஜார் ஒன்று கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு காப்பர் மோட்டர் தான், அலுமினியம் மோட்டரும் இல்லை. இது மோட்டருக்கு 5 இயர் வாரண்டி இருக்குது. ப்ராடக்ட்டுக்கு 2 இயர் வாரண்டி இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் பிளாக் அண்ட் பிங்க்கில் கொடுத்துருக்கோம். பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா 4 பிளேட்ஸ் இருக்குது. இது ஜூசர் ஜார். ஒரு ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் இந்த இதில் இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த கப்பை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி இந்த இதில் லாக் பண்ணி வச்சு ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஜூஸ் எல்லாமே கிளாஸ் வழியாக வந்துடும். உங்களுக்கு ஃபில்டர் ஆகிறது எல்லாமே இதுக்குள்ளே நின்றுக்கும். ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் குடிக்கிற ஃபீல் நமக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவி தேங்காய் பால் எடுத்துக்கலாம், தயிர் போட்டு மோர் சிலிப்பி எடுத்துக்கலாம். எல்லா பர்பஸ்க்கும் இது யூஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஜென். இது வந்து பிளெண்டரோட சேர்ந்தது தான். 800 வாட்ஸ். இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிளகு 4 மிளகு 40 மிளகு போட்டாலும் ஒரே ஈவனாக உங்களுக்கு பொடி பண்ணி கொடுக்கும். பொடி ஐட்டம்ஸ், நட்ஸு எல்லாமே உங்களுக்கு இது கிரைண்ட் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த பெரிய ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பிளேட்டு எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஜாராவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நியூட்ரிஜெட். ஆன் ஆஃப் பட்டன் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொடி ஐட்டம்ஸ் அரைச்சிக்கலாம், அதே மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸ் அரைச்சிக்கலாம். இது வந்து சிலிக்கான் இதில் கொடுத்துருக்கிறதுனால இந்த பெல்ட்டு உங்களுக்கு ஜூஸ் போட்டு நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கும்போது ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து சிப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃபில்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு மூடி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது 450 வாட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எண்டூரா 1000 வாட்ஸ். இதில் 6 ஜார்ஸ் வரும். மீடியம் ஜார் ஒன்று, பொடி ஜார் ஒன்று, மீடியம் ஜார், பெரிய ஜார், ஜூசர் ப்ளஸ் ஆட்டா நீடில் ஒன்று வந்துடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கான எல்லா ஐட்டம்ஸும் வந்துடும். சிட்ரஸ் எல்லாமே வந்துடும். மெஷர்மெண்ட் கப்பு எல்லாமே இருக்குது. இது ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் 1 கப் கோதுமை மாவு போடுறீங்கன்னா இந்த ஹோல்ஸ் வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அந்த ஆட்டா நீடில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 or 3 மினிட்ஸில் கோதுமை மாவு வந்து உருண்டையாக உருட்டி கொடுத்துரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதம் பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிட்ரஸில் நம்ம சாத்துக்குடி புளியிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம சாத்துக்குடியை 2ஆக கட் பண்ணி இதில் வச்சிங்க அப்படின்னா விதை வந்து அடிப்படாமல் உங்களுக்கு ஜூஸாக ஃபில்டர் ஆகி வந்துடும்.
விதை அப்படியே தங்கிரும், உங்களுக்கு கசப்பு தன்மை இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்ஸ் வந்து நீங்கள் 14 டைப்பாக நீங்கள் வந்து வெஜிடபிள் கட் பண்ணிக்கலாம். இதில் கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு எல்லாமே நம்ம இந்த இதில் 14 பிளேடாக ஸ்லைசிங்காக நம்ம கட் பண்ணிக்கலாம். சின்னது பெருசுன்னு இருக்கு, நம்ம திருப்பி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூஸரில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இப்படி ஊற்றுவோம். அதுக்காக இந்த லாக்கிங் டைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பைப் போட்டு நம்ம இந்த பைப் வழியாகவும் நம்ம டம்ளர் மட்டும் வச்சுட்டா போதும். இதில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம், நம்ம கை வைக்கணும்ன்ட்டு இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டா நீடில். 1 கப் போட்டிங்கன்னா 1/2 கப் தண்ணி ஊற்றுனா உங்களுக்கு 2 or 3 மினிட்ஸில் உங்களுக்கு பதமாக இது உருட்டி கொடுத்துரும். அது இல்லாமல் பார்த்தீங்க வெஜிடபிள் கட் பண்ணணும் அப்படின்னா இந்த லாக்கை எடுத்துட்டு நீங்கள் இப்போ கேரட், பீட்ரூட் அந்த மாதிரி சிப்ஸ் ஐட்டம்ஸ் ஏதாவது வெஜிடபிள் கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் செட் பண்ணி வச்சுட்டு சும்மா இந்த இதை வச்சு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு எல்லாமே ஸ்லைசிங்காக வந்துடும். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்லைசிங் பிளேடு இருக்குது, சின்னது பெருசு அப்படின்ட்டு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஆட்டா நீடில் தான். இதை வந்து இந்த இதுக்குள்ளே செட் பண்ணி வச்சு மாவு உருட்டும் போது இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் கட் பண்ணுறது, டொமேட்டோ கட் பண்ணுறது, வெஜிடபிள் ஐட்டம்ஸ் எது கட் பண்ணுறதா இருந்தாலும் இதில் ஸ்லைசிங் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் சிலிப்பி வெண்ணெய் எடுக்கிறது, இது தனியாக எடுத்துக்கலாம் இந்த பிளேட் போட்டு. இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பிளாக் மட்டும்தான். இங்கே ஆன் ஆஃப் பட்டன் கிட்ட மட்டும் சில்வர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13,995 ரூபாய். டிஸ்கவுண்ட் போக 9,795 ரூபாய்க்கு நாங்கள் தரோம். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு பொருள் போடும்போதும் நீங்கள் பல்ஸ் மோடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 1 2 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக மசிஞ்சு கொடுக்கும். அந்த திரியாக இருக்கிற இஷ்யூ இந்த இதில் வராது. 1000 வாட்ஸுங்கிறதுனால உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் மோட்டர், ஒன்லி லைஃப் டைம் வாரண்டி. எங்களுடைய பூமகள் பிக் ஸ்டோர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இருந்து சேலம் ரோடு வர வழியில் தங்கமயில் பக்கத்தில் இருக்குங்க. நீங்கள் ப்ரெஸ்டீஜில் ஏதாவது பொருள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குங்க, நீங்கள் கால் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஷாப் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எம்ஆர்பியில் இருந்து ஆஃபர் போக நாங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரோங்க. தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம யோகம் vlogs யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டுலேயும் இருக்குது. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நன்றி யோகம் vlogs.